இப்போது நம்ம மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்தும் திருச்சி கும்பகோணம் சைடுக்கு நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போது நமக்கு தெரிஞ்ச நியூஸ் வச்சு, ஸோ இங்கேருந்து எந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்ப்போம். ஸோ சென்னையில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆந்திரா சைடுக்கு தான் இதுக்கு முன்னாடி வரையும் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேருந்து பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி பஸ்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து பஸ்ஸஸ் கிளம்புறதுக்கு உண்டான டைம் சார்ட் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதுக்கு முன்னாடி திருப்பதி, நெல்லூர், சத்தியவேடு, ஸ்ரீகாளஹஸ்தி பஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருவண்ணாமலை, போலூர், புதுச்சேரி, செஞ்சி, அப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், கும்பகோணம், அரியலூர், திருச்சி அப்படின்னு சொல்லி இத்தனை பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ்ட் ஆன் டைம் வச்சு பார்த்துக்கோங்க. திருச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கேருந்து திருச்சிக்கு உண்டான பஸ் மார்னிங் 6:15க்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸும், லாஸ்ட் பஸ்ஸு நைட்டு 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கணக்கு வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரியலூருக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தென் கும்பகோணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பஸ்ஸஸும், சேலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 14 பஸ்ஸஸ், கள்ளக்குறிச்சி ஒரு 14 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, விழுப்புரமும் அதே மாதிரி ஒரு 15. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு 160 பஸ்ஸஸ் பக்கம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோயம்பேடு கம்பேர் பண்ணும்போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். மேக்ஸிமம் இங்கேருந்து ஆந்திரா போகிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டியோடைய அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வந்து உங்களை முடியாதவங்க வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர்ஸ் இருக்குது. தென் லக்கேஜ் ஸ்டோரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ மற்றபடி ஆஃபீஸஸ், கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போனாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டோட இன்டீரியர். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் இருக்குது. தென் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் இருக்குது. மேலே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஆந்திரா போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் ஒரு டைம் கிடச்சிது. இப்போ கூட பாருங்கள், இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிபார்ட் ஆகுது. ஸோ பஸ்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இங்கேருந்து போயிட்டுருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு போகக்கூடிய ஒரு ஏசி பஸ் தான் இது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருச்சிக்கும் விழுப்புரம் அந்த மாதிரி சொன்ன ஏரியாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். தென் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் இங்கேருந்து விருதாச்சலம் போகக்கூடிய ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட் ஆகுது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டைம் பேசிஸ்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஊருக்கும் ஒரே டைமில் ஒரு பஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு விருதாச்சலம் பஸ் இப்போ ஒரு திருவண்ணாமலை பஸ் ஒன்று போயிருக்கு. அடுத்தது ஒரு திருவண்ணாமலைக்குள்ள ஒரு பஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கேருந்து. ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற மாதிரி நெய்வேலி, சிதம்பரம், கும்பகோணம், விழுப்புரம், அப்புறம் சேலம், திருச்சி, கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற எல்லா ஊருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் இந்த டைமில் இங்கே பஸ்ஸஸ் இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கான கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாகவே நமக்கு இங்கேருந்து அந்தளவுக்கு எந்த பஸ்ஸஸுமே வந்து நிறையாவே இல்லை. பட் கரெக்டான டைமில் வந்து நமக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம், கோயம்பேடு சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊருக்கு போகணும்னு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கும் கிளாம்பாக்கம் போகிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே ஒரு சார் சொன்னார். இப்போது டிஎன்எஸ்டிசியோட 2 ஏசி பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் போகிற பஸ்ஸு தான். அதை தவிர இப்போ ஆந்திராவுக்கு வேறு என்ன பஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா திருப்பதி போகிற ஒரு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. போய் பார்க்கலாம்.
இது வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமலை, அதாவது மேலே தேவஸ்தானத்துக்கு மேலே வரையுமே போகக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசியோட ஒரு பஸ்ஸஸ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வேஷன் பேஸ்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதே மாதிரி திருமலாவுக்கு போகக்கூடிய இன்னொரு பஸ்ஸஸும் இங்கேருந்து இருக்குது. அதே மாதிரி கடப்பா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, ஹைதராபாத், ஸ்ரீகாளஹஸ்தி, சித்தலூர், அப்புறம் சத்தியவேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவில் பல இடத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். என்ன ஒரு இதுனா, பட் எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் பட் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. இப்போ நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு வேளை ராங்காக கூட இருக்கலாம், மேபி அது ஒரு ரீசனாக இருந்தாலுமே பட் நார்மல் ரேஞ்சில் இந்த டைமுக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ் ஆஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ மதியம் முடிச்சு ஈவினிங் 4 மணி ஆக போகிற டைம், அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பஸ்ஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்குது. இதுதான் கைஸ் வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம பார்த்தாவே தெரியும் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கேருந்து. ஸோ டைமிங் பார்த்துக்கோங்க. இதனுடைய டைமிங் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது ஃபோட்டோவாக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டைமிங் வச்சு வரதா தான் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸஸ் அவைலபிலிட்டியாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பஸ்ஸஸ் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புலம்புறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மாதவரத்துலேருந்து இப்போ நம்ம எந்த பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மாதவரத்துலேருந்து கிளம்பாக்கம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம். இங்கே வந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க போகக்கூடிய இடத்துக்கு உண்டான பஸ்ஸஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கூடிய ஒரு பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரைவலாக இருக்குது. அதே மாதிரி இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இங்கேருந்து எம்டிசி பஸ்ஸஸ், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கோயம்பேடு வரையும் போகக்கூடிய ஒரு எம்டிசி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்தது கோயம்பேடு. பட் சென்னையோட வேரியஸ் பிளேசஸ்க்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இப்போது எம்டிசி பஸ்ஸஸ்மே அந்தளவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு கள்ளக்குறிச்சி வரையும் போகக்கூடிய ஒரு டிஎன்எஸ்சிசி. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேரியஸ் ரூட்ஸ்க்கு வேரியஸ் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய எந்த பஸ்ஸஸ்க்குமே இப்போ வந்து ரிசர்வேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேபி இன் ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது இப்போ நம்ம சொன்ன டெஸ்டினேஷனுக்கு எல்லாமே வந்து அண்டர்சர்வ் பஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ப்ரியராகவே வந்துக்கோங்க.